2000 பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க TWS வாங்க போறீங்க அப்படினா உங்களுக்காகவே அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான TWS என்னன்னா இந்த வீடியோக்குள்ள டீடைலா பாப்போம். நீங்க TWS வாங்குறதுக்கு இதை விடவும் பட்ஜெட் கம்மியா பாக்குறீங்க அப்படினா 1500 ரூபாய் 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான TWS பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கோம். அதே மாதிரி நெக் பேண்ட் பத்தியும் வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே இங்க கார்ட்லயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான TWSல முதல்ல நம்ம பார்க்க போறது Truke. இந்த BTG Neo கேமர்ஸ் டார்கெட் பண்றதுக்காகவே ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. அது போக இதுல மியூசிக்காக 13mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. 3 டைப் ஆஃப் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. டைனமிக் மோட், பேஸ் மோட், மூவி மோட். உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். வோக்கல்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும், பேஸ் வந்து டீசென்ட்டா இருக்கும். இதுல கால் குவாலிட்டிக்காக 6 மைக் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குற TWSலயே 6 மைக் இருக்குது. இது மட்டும் தான். அது போக ENC சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே இதுல கால் குவாலிட்டி கிளியரா இல்ல. அது போக இதுல கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட் இருக்கு. பட் கனெக்டிவிட்டில சில நேரம் இஷ்யூஸ் வருது. பட் இதுல டுயல் பேரிங் டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. ஒரே டைம்ல ரெண்டு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. இதுல கேமிங் மோட்ல அல்ட்ரா லோ லேட்டன்சி 35 மில்லிசெகண்ட் பிராண்ட் சொல்றாங்க. பெருசா டிலே கிடையாது. IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் அப்படினு பார்த்தா கேஸ் பட்ஸ் இதெல்லாம் சேர்த்து 80 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும் அப்படினு பிராண்ட் க்ளைம் பண்றாங்க. பட் பேட்டரி பேக்கப் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 1500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அது போக ஒரு கூப்பன் ஆஃபர் அப்படினு சொல்லி ஒரு 50 ரூபாய் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 1450 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு கேமர்ஸா இருந்து ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறவங்க இத கன்சிடர் பண்ணலாம். அடுத்து விங்ஸ் ஃபேண்டமோட 340 டிஃபரண்டா ஒரு டிரான்ஸ்பரண்டான கேஸ்ல இந்த TWS வருது. இதுல மியூசிக்காக 13mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. நல்ல லவுடா நல்ல கிளியரா மியூசிக் கேட்க முடியும். பேஸ் ஒரு லவ் டீசென்ட்டா தான் இருக்குது. இதுல ANC இருக்கு. பட் பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. இங்க கால் குவாலிட்டிக்காக ENC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கால் குவாலிட்டி ஒரு லவ் டீசென்ட்டா தான் இருக்கும். நாய்ஸ் வந்து பெரிய அளவுல கிடையாது. இதுல கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. டச் கண்ட்ரோலும் நல்லா இருக்கு. டச் மூலமாவே வால்யூமையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது போக ஆப் மூலமா கனெக்ட் பண்ணி அந்த டச் கண்ட்ரோலையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுல கேமர்ஸ்க்காக லோ லேட்டன்சி 40 மில்லிசெகண்ட் கொடுத்திருக்காங்க. IP ரேட்டிங் IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுல பேட்டரி பேக்கப் அப்படினு பார்த்தா 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் க்ளைம் பண்றாங்க. பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 2000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஒரு டிஃபரண்டான கேஸோட ஒரு டிஃபரண்டான TWS வேணும் அப்படினு நினைக்கிறவங்க இத கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் TWS ஓட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படினா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து நாய்ஸ் பிராண்ட்ல இருந்து VS104 Pro TWS. இதோட டிசைன் பார்த்தா அப்படினா சிம்பிளா நீட்டா லைட் வெயிட்டா பண்ணிருப்பாங்க. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இதுல மியூசிக்காக 14.2mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். பேஸுமே நல்லா இருக்கும். நல்ல கிளியரா நம்மளால மியூசிக் கேட்க முடியும். இதுல கால் குவாலிட்டிக்காக ENC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் கால் குவாலிட்டி ஒரு லவ் டீசென்ட்டா தான் இருக்கும். அவுட்டோர் நாய்ஸ்லாம் ரொம்ப எடுத்து தரதுனால நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது கிளியரா இதுல கேட்காது. இதுல கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட் இருக்கு. அதனால நீங்க கேஸ் ஓபன் பண்ணாலே ஈஸியா கனெக்ட் ஆயிடும். இதுல IP ரேட்டிங்காக IPX5 கொடுத்திருக்காங்க. இதுல பேட்டரி பேக்கப் அப்படினு பார்த்தா கேஸ் பட்ஸ் இதெல்லாம் சேர்த்து 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் க்ளைம் பண்றாங்க. பட் பேட்டரி பேக்கப் ரொம்ப டீசென்ட்டா தான் இருக்கும். அது போக இதுல குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கு. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 150 நிமிஷம் வரைக்கும் இதுல சாங் கேட்க முடியும். இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 1500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. லைட் வெயிட்டோட ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட நாய்ஸ் பிராண்ட்ல இருந்து வேணும்னு நினைக்கிறவங்க இத கன்சிடர் பண்ணலாம். அடுத்து OPPO பிராண்ட்ல இருந்து Enco Air 2i. இதோட டிசைன்மே நல்லா இருக்கும். சிம்பிளா நீட்டா லைட் வெயிட்டா பண்ணிருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல மியூசிக்காக 10mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சாஃப்ட்டான பேஸோட ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத கன்சிடர் பண்ணலாம். பட் கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஒரு லவ் டீசென்ட்டான கால் குவாலிட்டி தான் இதுல கிடைக்கும். இங்க கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு. இங்க ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான். டச் மூலமா நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் டச் கண்ட்ரோல்ல சில டைம் ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கு IP ரேட்டிங் இருக்கு. IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தா 28 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும் அப்படின்னு பிராண்ட் க்ளைம் பண்றாங்க. அது போக 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 1 ஹவர் வரைக்கும் மியூசிக் கேட்க முடியும். பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. OPPO பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டீசென்ட்டான கால் குவாலிட்டியோட வேணும்னு நினைக்கிறவங்க இத கன்சிடர் பண்ணலாம். கடைசியா போட் பிராண்ட்ல இருந்து AirDops 413 ANC. இதோட டிசைன் நல்லா இருக்கும். ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான். டச் மூலமாவே வால்யூமையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல மியூசிக்காக 10mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. ANC சப்போர்ட்டும் இருக்கு. பட் ANC பெரிய அளவுல வொர்க் ஆகாது. கொஞ்சம் நாய்ஸ் கேட்க தான் செய்யும். பட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல கிளியரா நம்மளால மியூசிக் கேட்க முடியும். பேஸுமே ஒரு சாஃப்ட்டான ஒரு கிளியரான பேஸ் இதுல இருக்குது. இதுல கால் குவாலிட்டிக்காக அவங்களோட ENX டெக்னாலஜி எல்லாம் கொடுத்திருக்கோம். அதனால கிளியரான வாய்ஸ் கால் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். அது பேசுறது வந்து அந்த அளவுக்கு கிளியரா கேட்காது. ஓரளவு டீசென்ட்டான கால் குவாலிட்டி உங்களுக்கு ஓகே அப்படினா இத கன்சிடர் பண்ணலாம். இங்க கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். IPX4 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தா 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும். பட்ஸ் கேஸ் எல்லாமே சேர்த்து ANC ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படினா 5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பட்ஸ்ல ப்ளே பேக் டைம் வரும். ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வரும். பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 1800 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. போட் பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத கன்சிடர் பண்ணலாம். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த TWSல நீங்க ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த 2000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளேயே வேற பிராண்ட்ல இருந்து ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது என்ன பிராண்ட், அதுல என்ன விஷயங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.